மூட்டு வலிகளுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப், அதாவது எந்த மருத்துவ முறையை சூஸ் பண்ணாலும் சரி, அது மூலமா உடனடி தீர்வு இருக்கா, அதே மாதிரி அந்த மருத்துவம் மூலமா இந்த பிரச்சனை வரவே வராது அப்படிங்கிற அளவுக்கு பெர்மனன்ட் ரிலீஃப், பெர்மனன்ட் கியூர் அதுக்கு சாத்தியமா அப்படின்னு பார்த்தா என்னுடைய 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல அப்படி சாத்தியம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பொதுவா மூட்டு வலிகளுக்கு நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்கிற மருத்துவ முறைகள் பாருங்க, அது வந்து ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒரு பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த மூட்டோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, அந்த மூட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ், அந்த மூட்டோட செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அது குறைஞ்சு அது முடங்கி போய்கிட்டே இருக்கும். அதை கவனிக்க மாட்டாங்க. மூட்டு வலி சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இல்யூஷன்ல இருக்கிற மாதிரி பேஷன்ஸ் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல நடக்கும்போது இந்த பவுண்டரி லைன்ல இருந்து பாலை த்ரோ பண்ணணும் இல்லையா, அப்புறம் பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அப்பெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங், இந்த மாதிரி ப்ராப்பரான எக்ஸசைசஸ், வெறும் ஜஸ்ட் வார்மிங் அப் மட்டும் இல்ல, பாடி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா ஃபிட்னஸ் நல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு அதோட சேர்த்து தான் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ்லாம் அப்போ கிடையாது இல்லையா. அப்போ வந்து இன்ஜுரிஸ்லாம் ஆயிருக்கு. அந்த இன்ஜுரிலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த இன்ஜுரிஸ்லாம் இன்னும் கூட சில இந்த த்ரோயிங் ஆக்ஷன், மற்ற நேரம் ப்ராப்ளம் இருக்கு, ஷோல்டர்ல இருக்காது. அந்த த்ரோயிங் ஆக்ஷன் பண்ணும்போது அங்க அந்த டிஃபெக்ட் இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளவோ எக்ஸசைஸ்லாம் பண்ணியாச்சு, எத்தனையோ கிலோஸ் ஆஃப் வெயிட்ஸ்லாம் நம்ம லிஃப்ட் பண்ணியாச்சு, ஷோல்டர்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஃபால்ட், அந்த ஏன்னா அந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டேட்டிவா நம்ம தெரியாம அறியாம மறுபடியும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண அந்த ராங் மூவ்மெண்ட்ஸ், அந்த ஜாயிண்ட் வந்து மறுபடியும் ஹீல் பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுறது, இதே தான் வந்து நிறைய பேர் அவங்க தொழிலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை, ஒரு ஜாயிண்ட் பெயின் வரும், அதை வந்து கண்டுக்காம விட்டுருவாங்க, அந்த தொழிலை மறுபடியும் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ராங் மூவ்மெண்ட்ஸ் மறுபடியும் பண்ணிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய சூழ்நிலை காரணமா. ஸோ அந்த ரெப்பிடேட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ண அந்த ஹீலிங் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகி அந்த ஜாயிண்ட் வந்து ஃபுல்லா ஹீல் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சில பெயின்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட் பெயின்லாம் பாத்தீங்கன்னா மேனேஜ் தான் பண்ண முடியும். அதாவது அந்த ரொம்ப நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாது, நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெருசா லிமிட் பண்ணாது. ஆனா நம்ம அப்படியே ஓரளவுக்கு அதை நம்ம ஜாயிண்ட்டை பத்தி புரிஞ்சு வச்சுக்கிட்டு வேற எந்த மருந்து எதுவுமே, எந்த ஸ்ப்ரே அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்தனிங் மூலமா அப்படியே நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். நான் பார்த்த நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களுடைய மூட்டு பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா அது பிகினிங் ஸ்டேஜ்லயே கரெக்டான சில பாஸ்டர், கரெக்டான சில எக்ஸசைசஸ், அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அங்க ஆரம்பிக்கணும் அந்த ஹேபிட்டை, அந்த பாஸ்டர் கரெக்ஷன், அந்த முக்கியமான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் முடிஞ்சா ப்ராக்ரஸிவ் ஸ்ட்ரென்தனிங். எப்படின்னா வெறும் ஸ்ட்ரென்தனிங், அதாவது ஸ்டார்டிங்ல வந்து பாடி வெயிட் பேஸ்டா சில ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் வெயிட்ஸ் வச்சு சில ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணாதான், அப்படின்னாதான் அந்த மூட்டோடைய ஃபங்க்ஷன், அதை சுத்தி உள்ள தசைகள், அதை சுத்தி உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது லிகமெண்ட்ஸ், சாஃப்ட் டிஷ், டெண்டன்ஸ், இந்த மாதிரி கார்டிலேஜஸ், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளூயிட், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா. 100% நம்ம ப்ரிசைஸா கொண்டு போய் அதை ரெக்கவர் பண்ண முடியலன்னா கூட ஓரளவுக்காச்சும் நம்ம கொண்டு போய் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணணும். அந்த ஸ்ட்ரென்தனிங்லாம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் இது பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மெத்தனமா இருக்கக்கூடாது. நான் எப்போதுமே என்னோட பேஷண்ட்ஸ்க்கு இது இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்போ டோட்டலா அவங்க என்ன ஒரு ஷோல்டர் பெயின் வந்தாங்கன்னா நம்ம டோட்டலா எல்லா டோட்டல் பாடியும் எக்ஸாமின் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் சம்பந்தப்பட்ட, ஒரு உதாரணத்துக்கு தோள்பட்ட வலின்னு வர்றாங்கன்னா தோள்பட்ட சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம டோட்டல் பாடிக்கும் ஏதாவது அந்த ஷோல்டர் இன்வால்வ் ஆகிற மாதிரி நிறைய பயிற்சிகள் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிடுது. அது மூலமா அவங்களுக்கு இந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த மோட்டிவேஷனையும் இன்கல்கேட் பண்றதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு நான் பிசியோதெரபியை ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். பட் ஆனா ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் என்னன்னா, எல்லா பிசியோதெரபிஸ்டும் ரொம்ப எஃபிஷியன்ட் கிடையாது. ஒரு சில பிசியோதெரபிஸ்ட் தான் ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்டா இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் போனீங்கன்னா அவங்க பிரச்சனையை ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி இதுதான் அந்த பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதுவும் இதுவும் மேட்ச் ஆகும், சிமிலரா இருக்கும். அவங்க பண்ண டயக்னோசிஸும் ஸ்கேன் பண்ண அந்த ரிசல்ட்டும் சேமா இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கேன்ல பெரிய பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியும். பட் ஆனா பிசியோதெரபிஸ்ட் சில விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க, அது அக்யூரேட்டா இருக்கும். ஸ்கேனோட ரொம்ப ப்ரிசைஸான டயக்னோசிஸ் வந்து பிசியோதெரபிஸ்டால பண்ண முடியும். அந்த மாதிரி பிசியோதெரபிஸ்ட் ஒரு சிலர் நம்ம கண்ட்ரில இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அவங்க கைக்கே, அவங்ககிட்டே நீங்க டைரக்டா உங்க மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நீங்க போனாலுமே அது கரெக்டான டைமுக்கு நீங்க நம்ம அவங்கள அணுகணும். ஆக்சுவலா அது மூலமா தான் அந்த ஒரு ஜாயிண்ட் பெயின் வந்து ரிவர்சிபிள் ஸ்டேட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, அதாவது அந்த மூட்டு ஃபங்க்ஷனை மறுபடியும் வலி, அதோட இறுகுதல், எல்லாத்தையுமே நம்ம வந்து சில டைம் வந்து ஜாயிண்ட் லூஸா இருக்கும், அதுக்கு பேர் ஜாயிண்ட் இன்ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம தடுக்கக்கூடிய ஸ்டேஜ்ல அது இருக்கணும். அது ரிவர்சிபிள் ஸ்டேஜ். அதை தாண்டிடுச்சுன்னா
அது வந்து irreversible ஸ்டேட். ஸோ இந்த பிரச்சனை, இந்த irreversible பாத்தீங்களா, இதுதான் வந்து நிறைய பேர் அவங்க வந்து மெத்தனமா இருக்கிறதுனால அவங்களுக்கு மருத்துவ முறை, சரியான மருத்துவ முறை சரியான நேரத்தில் கிடைக்காம காசெல்லாம் விரயமாகி கடைசியில் அந்த மூட்டோட ஃபங்க்ஷனும் ஃபுல்லா ரிப்பேர் ஆகாம irreversible ஆயிடும். அந்த irreversible ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, மனசு தளர விட வேண்டாம். எந்த அளவுக்கு அந்த மூட்ல மூவ்மெண்ட் இருக்கோ அதாவது நம்ம தக்க வைக்கிறதுக்கு உடற்பயிற்சி செஞ்சுதான் ஆகணும்.